இப்போ நம்ம என்ன புக் பற்றி பார்க்க போகிறோம்னா மணி ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ யுவர் மணி. இப்போ நமக்கு வர இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம எதெல்லாம் செலவு பண்ணுறோம், எதுக்கெல்லாம் நமக்கு வருது, நமக்கு அதோட நாலேஜ் இருக்கும். பட்ஜெட் வைஸ்லி. நீடுக்கும் வாண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சாலே நம்ம எந்த அளவுக்கு சேமிக்க முடியலாமோ நிறைய விஷயத்தை சேமிக்கலாம். பில்ட் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு சடனான சுச்சுவேஷன் தேவைப்படும், எமர்ஜென்சி. அந்த டைமில் நம்ம கடன் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அந்த டைமில் நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுவே நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவாய்ட் பேட் டெப்ட்ஸ். அன்வான்ட் கடன், வட்டி அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அஞ்சாவது என்ன விஷயம்னா, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வித் இன்சூரன்ஸ். அது இன்னும் இன்சூரன்ஸ் வேணா இருக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், எதுனாலுமே இன்சூரன்ஸ் போடும்போது சடன் அன்இன்டரப்டட் எக்ஸ்பென்சஸ்க்கு நமக்கு வழி வைக்காது. இன்வெஸ்ட் இயர்லி. நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் ரெகுலர் ரொம்ப முக்கியம். சின்னதாக பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாளடைவில் பெரிய மிஷினாக இருக்கும். திங்க் லாங் டேர்ம். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கணும் எப்போவுமே. இப்போ உள்ள இது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஃபியூச்சரில் என்னெல்லாம் இன்ஃப்ளேஷன் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு டிசைர் கோல்ஸ். இப்போ நம்ம வருஷத்தை அடையிறோம்னா அந்த நோக்கம் நமக்கு கிளியராக இருக்கணும். சும்மா ஏதோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதை நோக்கி நம்ம இது பண்ணும்போது நம்ம பயணங்கள் நம்ம எல்லாமே கரெக்டாக போகும். ஸ்டே டிசிப்ளின். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் கன்சிஸ்டன்சி. மணி இஸ் அ டூல், நாட் அ கோல். யூஸ் இட் வைஸ்லி, மீனிங்ஃபுல். தேங்க்யூ.